இப்போ ஒரு புதுசாக ஒரு கூத்துக்கட்டு அடிப்பாங்க, எல்டிஎல் ஹெச்டிஎல். நண்பர்களே, எல்டிஎல் ஹெச்டிஎல் சொல்லுவாங்க. அதுக்கு கெட்ட கொழுப்பு. நீங்கள் உட்காந்துருக்க யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவீங்க, கெட்ட கொழுப்பு என்ன சார்? கெட்ட கொழுப்பு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எல்டிஎல். அம்மா அப்பா 2 பேர்ல கெட்டவங்க யாரு? என் வீட்லேயும் உங்கள் வீட்லையும் அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அதில் யார் கெட்டவங்க? எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு விஞ்ஞானம். யோக்கியமான கொழுப்பு எல்டிஎல் நண்பர்களே இந்த அவையில் நான் பதிவு செய்கின்றேன். எல்டிஎல் இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன் உங்களுக்கு. முதுமையில் ஞாபகம் இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வருது இல்லையா, அதற்கு காரணம் எல்டிஎல் குறைவு. நிறைய தம்பதியர்கள் தாம்பத்தியத்தில் நிறைவில்லாத நிலைக்கு எல்டிஎல் குறைவு. கண்ணில் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, எல்டிஎல் குறைவு. உடம்பு அமிலத்தன்மையாக ஆகிவிட்டது. ஆங்கில மருத்துவத்தில் ஓஆர்ஏசின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் உடம்பு உறிஞ்சிக்கக்கூடிய தகுதி குறைந்து விடுகிறது. உடல் அமிலமாக மாறிவிட்டது. என்ன காரணம்? எல்டிஎல் குறைவு. கேன்சர் நிறைய வருது. என்ன காரணம் நண்பர்களே? கேன்சர் நிரம்ப வருவதற்கு காரணம் எல்டிஎல் குறைவு. இதயம் சார்ந்த நோய் எல்டிஎல் குறைவு. ஏன் இதை நமக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறார்கள்? எல்டிஎல்லை குறைச்சா எல்லா வியாதியும் வரும். அதனால எல்டிஎல்லை நமக்கு அப்பாவோ அம்மாவோ 2 பேர்ல ஒருத்தர் பயமுறுத்துறாங்க. இந்த எல்டிஎல்க்கு மருந்து என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க எல்டிஎல் எனக்கு அதிகமாயிடுச்சு சார், அதுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்து சொல்லுங்க சார். உங்க இதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு வர இப்போதான் நல்ல கீரை ஆரம்பிச்சிருக்காரு, இன்னுமே நான் இதெல்லாம் வாங்கி திங்கிறேன், இப்போ இருக்கிற எல்டிஎல்லை கொஞ்சம் உடனே குறைக்கணும். அதுக்கு என்ன மருந்து தெரியுமா நண்பர்களே? அவரைக்காய், கத்திரிக்காய், தீட்டாத அரிசி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தீட்டாத அரிசி சாப்பிட்டீங்கன்னா எல்டிஎல் குறையும். கத்திரிக்காய் அவரைக்காய் சாப்பிட்டீங்கன்னா எல்டிஎல் குறையும். எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, அன்னாசி, புளிப்பு சுவை உள்ள சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே எல்டிஎல்லை குறைக்கும். திராட்சை பழம் எல்டிஎல்லை குறைக்கும். நட்ஸுன்னு சொல்லிடலாம். நட்ஸுன்னா உங்கள் ஊரில் நிலக்கடலைன்னா நிலக்கடலை. பாதாம் பருப்பு சாப்பிடணும்னா இப்போ என் தோட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாதாங்கொட்டை, நம்ம சொல்கிறது பாதாங்கொட்டை. பாதாம் அப்படின்னா நார்த்துலேருந்து வரும். என் இடத்துல விளையிற பாதாங்கொட்டையே அருமையான பாதாம். இதெல்லாம் எல்டிஎல்லை குறைக்கக்கூடியது. நம்ம ஹெச்டிஎல் என்னமோ உயர்ந்ததாகவும் எல்டிஎல் என்னமோ தாழ்ந்ததாகவும் நினைக்கிறோம். கொழுப்பை கொண்டு செல்லில் வைக்கிற ஒரு நண்பருக்கு பேர் எல்டிஎல். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிற நண்பருக்கு பேர் ஹெச்டிஎல். எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க நல்லதுன்னா, ஒரு குழந்தை பிறக்காத ஒருத்தவங்களுக்குனா எல்டிஎல். உடம்புல கொழுப்பு சத்து குறைஞ்சிச்சுன்னா குழந்தை பிறக்காது. நாக்கில் தான் கொழுப்பு இருக்கக்கூடாது, உடம்புல இருக்கணும். ஆனால் நமக்கு நாக்கில் தான் நிறையா வச்சுருக்கோம்.